ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு கார சட்னி வைக்கிறோம். நான் பூண்டு சட்னி வைக்கிறேன். என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 5 தக்காளி எடுத்திருக்கேன். 5 தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். இது தக்காளியில் வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கருப்பு கலரில் இதை வந்து எடுத்துடணும். அதை எடுக்கலைன்னா வந்து கல் வந்துடும் நம்மளுக்கு. அதனால் கண்டிப்பாக நம்ம அதை எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே தக்காளி வெட்டும் போது அதில் நடுவில் உள்ளதை எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வெங்காயம் வெட்டும் பொழுதும் அந்த மாதிரி எடுத்துடணும். அது மாதிரி எடுத்துகிட்டு தான் சமைக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கல் வந்துடும். எனக்கு வந்து தோசை கார சட்னினா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தோசை ஊற்றி இன்றைக்கி வந்து கார சட்னி அரைக்கலான் இருக்கேன். தோசை பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தோசை எவ்வளோ சாப்பிட்டாலும் தோசை மட்டும் எனக்கு சலிக்காது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குமா? கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நான் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டில் வந்து 2 பூண்டை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி உரித்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வதக்குவோம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சட்டியை நல்லா காய வச்சுக்கிடுவோம். எண்ணெய் வந்து இதுக்கு நல்லா நிறையா ஊற்றணும். அப்போ தான் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை வந்து நல்லா அப்படியே பொரிஞ்சு வரணும். கருவேப்பிலை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே பூண்டு எடுத்து போட்டுக்கிறங்க. யாருக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த சட்னிக்கும் தோசைக்கும் அடிமை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். மிளகாவும் நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிடுவேன் நான். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சு இந்த தக்காளியை போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறணும். கிளறிட்டு நல்லா வதங்கி வரணும். தக்காளி வதங்கினோன்னா பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா அந்த எண்ணெய் திரள்ற முடிக்க நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணுன்னா உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி தோசையை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க நான் காட்டுறேன். அது கலரை பார்க்கும்போதே அப்படியே வாய் ஊறும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். ஆற வச்சு அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுக்கிடுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றி இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெங்காயமும் மிச்சம், தக்காளியை போட்டு பூண்டை போட்டு இப்படி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு சாப்பிடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். நான் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தேங்காவை விட கொஞ்சம் கம்மியாக தான் பொட்டுக்கடலை எப்போவுமே எடுத்துக்கிறணும், அப்போ தான் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பூண்டும் வெங்காயமும் போட்டிங்கன்னா சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த பாருங்க, நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிப்போம். இப்போ நல்லா சட்டி ஹீட் ஆகிக்கிட்டோம். நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி எடுத்து ஊற்றிக்கிடுவோம். நல்லா இதில் தண்ணி கொஞ்சோண்டு கலந்து நல்லா ஊற்றிக்கிடுவோம். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு இறக்கி வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான் தேங்காய் சட்னி. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ். தோசை வந்து இப்போ அடுப்பில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து தேங்காய் சட்னி அரைச்சாச்சு, பூண்டு மிளகாய் சட்னி அரைச்சாச்சு, தோசை ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தம்பிக்கு சாப்பாடு வைக்கிறோம். எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்ப்போம். இந்தாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையிலுமே ஓகே, அவனே சொல்லிட்டான். அப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.